கல்யாணத்துக்கு வராதனால உன் மேல செம கோவத்துல இருந்தேன். ஏதோ அம்மா சொன்னாங்களேன்னு உன்ன சும்மா விடுறேன். நான் கண்டிப்பா இந்தியா வரும்போது உன் வீட்டுக்கு வரேன்டி. சரி, ம். உன் ஹஸ்பண்ட் போட்டோ அனுப்பு. பிக் எதுக்குடி? வீடியோ கால்லயே பாரு. ஏங்க இங்க வாங்க. இவர்தான் என் ஹஸ்பண்ட். ஏங்க என் ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? அட, நீங்க தான் வைத்தி ஹஸ்பண்டா? என்னங்க என்ன முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி கேக்குறீங்க? அட, என்ன மறந்துட்டீங்களா? லாஸ்ட் இயர் ஃபீனிக்ஸ் மால்ல சயாரா ஹிந்தி படம் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து பார்த்தோமே. அட ஆமா, உங்களுக்கு கூட ஹிந்தி தெரியல, நான் டிரான்ஸ்லேட் பண்ணனே. உங்க பேர் கூட கரிஷ்மா, கரெக்டா? கரெக்ட்டுங்க. நான் தான் நம்பர் கொடுத்தனே. நீங்க ஏன் கால் பண்ணல? அவரு அப்புறம் பேசுவாரு. நீ போய் வேலைய பாரு. ஏய், பேசிட்டு இருக்கும்போது ஏன்டி கட் பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போயிருக்கீங்க. ஏய், சேர்ந்தெல்லாம் போல. உன் ஃப்ரெண்டு தனியாவும் நான் தனியாவும் பக்கத்து சீட்ல கோயின்சிடண்டா உட்காந்து படம் பார்த்தோம், அவ்வளவுதான். கோஇன்சிடென்ட்டாவே இருக்கட்டும். உனக்கே முதல்ல ஹிந்தி தெரியாது. நீ இவளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியா? ம். அப்போ பக்கத்து சீட்டும் மிங்கிள் ஆகி கப்பல் சீட் ஆயிருக்கு. அதனால தான் நம்பரும் ஷேர் ஆயிருக்கு. ஏய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஒன்று யோசிச்சுட்டு இருக்காத. ஆமாமா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். நீங்க உத்தமர்தா சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கூட டேட் பண்ணிட்டு அவ போர் அடிச்சதுக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்ட் என்ன தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. நீ பெரிய உலகழகி, உன்னை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றாங்க. புரோக்கர் போட்டோ காமிச்சான், பார்த்தேன், நல்லா இருந்த, அதனாலதான் ஓகே சொன்னேன். நீ தான் இன்னும் ஒத்த கால்ல, நான் ஒண்ணு நிக்கல. ஓ, அப்ப நான் உனக்கு வேணாம்ல. வேணாம். அப்ப கரிஷ்மா கூட சேர்ந்து குடும்பம் நடத்து. ஓ, ஏய் வைதி, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா இவ்வளவு பிரச்சனை வருமா? அடுத்த ஜென்மத்துல கல்யாணமே பண்ணக்கூடாது.